எங்க அண்ணாமலைக்கும் ஸ்கூல்ல இருந்து அழைப்பு வருது. சொல்லப்போனா அவர் ஏற்கனவே வேலைக்காக அப்ளை பண்ணியிருப்பாரு. அதுக்காக இந்த மாரி வாரம் 1 நாள் மட்டும் வேலை செய்ற மாரி வேலை வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலைக்குமே கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அவருமே எங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு, "ஓகே சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாரி அண்ணாமலையுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்க ஸ்கூல விட்டு வெளியில வந்து இந்த பக்கம் முத்துக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் முத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "இங்க பாரு முத்து, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. இந்த மாரி நான் ஸ்கூலுக்கு வரணும். அதுவும் வாரம் 1 நாள் வந்தா போதும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட முத்துவும், "ஏன்பா இப்படி பண்றீங்க? நீங்க தான் வேலைக்கு போவேணான்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. மறுபடியும் எதுக்கு வேலைக்கு போறேன்னு அடம் பிடிக்கிறீங்க? நீங்க நல்லா ஜாலியா வீட்ல இருங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலையுமே, "டேய், எவ்வளோ நேரம் தான்டா வீட்ல இருக்கிறது? அத விட உங்க அம்மா டார்ச்சர் தாங்க முடியலடா. நான் கொஞ்சம் வெளியில வந்தா தான் ரிலாக்ஸ்டா இருப்பேன். அதுவும் வாரம் 1 நாள் தானே வரேன். பிரச்சனை இல்லடா. நான் பார்த்துக்கிறது அக்கவுண்ட்ஸ் வேலை மட்டும் தான். வேற எந்த ஒரு பெரிய வேலையும் கிடையாது எனக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "சரி, என்ன கிளம்பி கூட்டிட்டு போயிறியாடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே, "சரி, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒரு சவாரி இத முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே சொல்லிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணியோட அம்மா கிறிஸும் சேர்ந்து இந்த பக்கம் டைரக்டா ஸ்கூலுக்குள்ள வராங்க. அங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி புதுசா சரி வந்ததுனால இங்க கிறிஸையுமே ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு ரோகிணியுமே, "இந்த மாதிரி இனிமேல் இந்த ஸ்கூல்ல கரெக்டா இருக்கணும்ப்பா. இங்க இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீ பிடிச்சுக்கணும். யார்கிட்டயுமே அதிகப்படியா பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இங்க கிறிஸ்க்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ரோகிணியுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பின அடுத்த செகண்ட் இந்த பக்கம் முத்துவுமே கார் எடுத்துட்டு வந்து நிறுத்தாரு. நிறுத்திட்டு இந்த பக்கம் அண்ணாமலையை கூப்பிடுறதுக்காக உள்ள வராரு. அப்ப அங்க அண்ணாமலையை பார்த்து, "ஏன்பா இப்படி பண்ற? எதுக்காக இந்த மாதிரி வெயில்ல அலைஞ்சிட்டு இருக்க? நீ வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணாமலையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப ஸ்கூலை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி இங்க முத்து அண்ணாமலையும் சேர்ந்து கரெக்டா கிறிஸோட பாட்டியை பாத்துறாங்க. பார்த்த உடனே, "இது கிறிஸோட பாட்டியாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸையும் பார்த்துட்டு, "இவங்க எதுக்கு இங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "முத்து, அங்க பாரு, இந்த மாதிரி கிறிஸோட பாட்டி இங்க இருக்காங்க. ஒருவேளை கிறிஸ் வெளியூர்ல இருந்து வந்துட்டானோ" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே கிறிஸை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியா அவங்க கிட்ட போயிட்டு, "என்ன கிறிஸ், இங்க என்ன பண்ற? இந்த ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன்" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கிறிஸுமே, "நீங்க நல்லா இருக்கீங்களா அங்கிள்?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு, "இல்ல இல்ல, எங்க அம்மா சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "அம்மாவா? உங்க அம்மா வந்துட்டாங்களா வெளியூர்ல இருந்து?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல, அம்மா சொல்லல, பாட்டி தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸ் சொல்லி கொடுத்ததை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டவுடனே இந்த பக்கம் முத்துக்குமே ஒண்ணுமே புரியல. "என்னாச்சு? என் கூட பேசுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் கரெக்டா கிறிஸோட பாட்டியுமே "எதுக்காக என்னோட கிறிஸை இந்த மாதிரி தொந்தரவு பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அண்ணாமலே இருந்துகிட்டு, "தொந்தரவுலாம் பண்ணலமா, இந்த மாதிரி சின்ன பையனை பார்த்தோன்னா முத்து எப்பவும் போல சந்தோஷமா பேசலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கிறிஸோட பாட்டியுமே இருந்துகிட்டு, "நீங்க ஏற்கனவே கிறிஸை இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு பிடிக்காது, இது வேணாம்னு தான் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் எதுக்காக என் பையன்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப முத்துவுமே இருந்துகிட்டு, "இல்லம்மா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏத்துக்கிட்டேன். நான் எப்பவும் போல உங்ககிட்ட சகஜமா பழகிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. உங்க உடம்புலாம் பரவாயில்லையா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே நலன் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற கிறிஸுமே இருந்துகிட்டு, "மறுபடியும் இங்க எங்க பாட்டி உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாவும் சொன்னாங்க, இந்த மாதிரி இனிமேல் முத்துவை பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்மா நுழையிறாங்க. இதை கவனிச்சுட்டே இருந்த முத்துவுமே, "அம்மா வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸோட பாட்டிட்டு கேட்கறாங்க. "எங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க. முதல்ல எங்க பையனை விடுங்க. இன்னொரு டைம் எங்க பையனை கூப்பிட்டு பேசுற வேலை வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸை கூட்டிட்டு கிறிஸோட பாட்டி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கரமா தோணுது. என்ன இது, இவங்க இப்படி பண்றாங்க? நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நல்லா தானே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்துவுமே குழப்பத்துல இருக்கும்போது அண்ணாமலையும், "எனக்கு ரொம்ப இது டவுட்டா இருக்குடா. அவங்க வேற ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சம்மந்தம் இல்லாம எதுக்காக உன்னை விளக்கணும்? சரி விடு, அது அவங்க பிரச்சனை. நீ அவங்க பிரச்சனைக்கு போகாம விலகி போயிரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே இருந்துகிட்டு, "இல்லப்பா, அந்த பையன் என்கிட்ட ரொம்பவே க்ளோஸா பழகுவான். எதுக்காக இவங்க இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இவங்க இப்படி பேசுனது இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி கிறிஸோட பாட்டி என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலே இருந்துகிட்டு, "பேசாம அந்த கிறிஸோட பாட்டியோட தங்கச்சி நம்ம அம்மா ஊர்ல தான்டா இருக்காங்க. அதான் உங்க பாட்டி ஊர்ல தான் இருக்காங்க. பேசாம பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லு. அவங்க விசாரிக்கட்டு இல்ல, நீ ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா போயிட்டு வா. அந்த ஊருக்கு போய் விசாரிச்சுட்டு வா. எதனால, என்ன பிரச்சனை உங்க குடும்பத்துல அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி முத்துவுமே அண்ணாமலையை கொண்டு வீட்டுல விட்டுட்டு, சரி நான் எதுக்கும் பாட்டிக்கு கால் பண்ணி பேசலான்ட்டு எங்க பாட்டிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அப்ப பாட்டியுமே இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், "சரி முத்து, நீ ஃப்ரீயா இருந்தா எப்பனாலும் சரி கிளம்பி வா. நம்ம டைரக்டா வேணா அவங்களோட வீட்டுக்கு போய் பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி முத்துவுமே, "சரி ஓகே, நம்ம எதுக்கும் போயிட்டு வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக மீனாவை கூட்டிட்டு டைரக்டா இந்த பக்கம் பாட்டியை பார்க்கறதுக்கு பாட்டியோட ஊருக்கே போயிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில இந்த பக்கம் ரோகிணியுமே இந்த விஷயத்தை எப்படியோ கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதுனால டைரக்டா இங்க ரோகிணி தன்னோட சித்திக்கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் வருவாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் யாருன்னு சொல்லிடக்கூடாது, நம்ம டீட்டெயில் எதுவும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு" சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிட்டயுமே போய் இந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே, "சரிம்மா, நீ சொன்ன மாதிரி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இங்க எப்பவும் போல முத்துவும் மீனாவும் பாட்டியோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டியுமே ஒரு கிராண்டான விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்தையுமே சாப்பிட்டுட்டு, "பாட்டி போதும் பாட்டி, வந்த வேலையை பார்ப்போம், நம்ம நாளைக்கு வேற கிளம்பணும்.
அந்த கிறிஸுக்கும் கிறிஸ் பாட்டிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சரி அவங்களும் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டியும் இருந்துகிட்டு, என் பேரனுக்கு எப்பவுமே நல்ல எண்ணம் தான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்க கிறிஸோட இன்னொரு பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது, அவங்க எடுத்த வார்த்தையிலே, "நீங்க யாரு முதல்ல? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக கிறிஸ பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம், "இல்ல அவங்க வந்து எங்க ஊர்ல தான் இருக்காங்க. சும்மா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வந்தோம்." அப்படின்னா, "அப்படிலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்க. அதே நேரம் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு சொல்ல பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட முத்துவமே இருந்துகிட்டு, அம்மா நான் உங்ககிட்ட தப்பாலாம் பேசலம்மா. சும்மா அந்த பையனோட நிலைமைய பத்தி தான் தெரிஞ்சுக்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் வாய் இருக்க முடியாம, இந்த விஷயம்லாம் கல்யாணுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் சரிங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா கிளம்பும்போது இங்க மீனாவும் யோசிக்கிறாங்க. கல்யாணின்னு சொன்னாங்கல்ல, அப்ப கல்யாணின்னா யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்குமே புரிய வருது. கிறிஸோட பாட்டிக்கும் கிறிஸுக்கும் இடையில கல்யாணின்னு ஒருத்தர் இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் இவங்க எல்லாருமே ஒரே எண்ணத்தோட அங்க ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க.